டிசம்பர் 12. உன் அஸ்திபாரத்தை அழித்து போடாதே. 11ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நாம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கைகள் நம் ஆவிக்குரிய கட்டடத்தின் அஸ்திபாரமாக அமைகின்றன. நம் உடன்படிக்கைகளில் நாம் உறுதியாயிருந்தால் மட்டுமே நம் ஆவிக்குரிய ஜீவம் புதிய எருசலேமாக கட்டப்பட முடியும். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று 11ஆம் சங்கீதம் 3 சொல்லுகிறது. நீ தேவனோடு செய்திருக்கும் உடன்படிக்கையை முறிக்கும் போது உன் ஆவிக்குரிய கட்டடத்தின் அஸ்திபாரத்தையே உடைத்து போடுகிறாய். நாம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கைகள் மட்டுமல்ல, அப்போஸ்தல உபதேசமும் நம் கட்டடத்தின் அஸ்திபாரமாக அமைகிறது. நீங்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 21 வரை இதை பார்க்கிறோம். அநேகர் அப்போஸ்தலரின் உபதேசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுவதை விரும்பாமல் சுயாதீனராய் இருக்க விரும்புகின்றனர். சிலர் தேவனுடைய ஊழியக்காரனோடு சேர்ந்து நின்றாலும் அற்பமான சிறு சிறு விஷயங்களுக்காக அவர்களிடம் அவ்வப்போது இடறல் அடைகிறார்கள். நீ இப்படி இடறல் அடைந்தால் அஸ்திபார கல்லுடனேயே நீ இடறல் அடைகிறாய் என்பதை நினைவிற்கொள்வாயாக. நீ அஸ்திபார கல்லுடன் இடறல் அடையவோ அதிலிருந்து நீக்கப்படவோ நேரிட்டால் உன் ஜீவியம் ஒரு காலம் கட்டி எழுப்பப்பட முடியாது. அஸ்திபார கற்கள் இல்லாமல் ஒரு கட்டடம் எப்படி கட்டி எழுப்பப்படக்கூடும்? இக்காரணத்தினாலேயே அடிக்கடி தேவனுடைய ஊழியரோடு மனந்தாங்கல் அடையும் அநேக விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செழித்தோங்குவது இல்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, உன் துக்கத்திற்கு காரணமான யாவற்றையும் மன்னித்து மறந்து தேவனுடைய ஊழியக்காரருடன் சேர்ந்து நிற்க தீர்மானிப்பாயாக. அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அன்பினால் அவர்களை மிகவும் மேன்மையாக எண்ணிக்கொள்ளுவாயாக. இதை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13 படி பார்க்கிறோம். இப்படி நீ செய்தால் நீ ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். முடிவில் நீ கிறிஸ்துவின் மணவாட்டியாக புதிய எருசலேமாக துலங்குவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 12, 2025. Destroy not your foundation. Our covenants form the foundation of our spiritual building. Our spiritual life can be built up as New Jerusalem only if we stand on our covenants. If the foundation be destroyed, what can the righteous do? Psalm chapter 11, verse 3. When you break your covenant with God, you're breaking the very foundation of your spiritual building. Not only our covenants with God, but also the apostolic servants of God form the foundation of our building. They are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building, fitly framed together, groweth unto a holy temple in the Lord. Ephesians chapter 2, verses 19 to 21. Many want to be independent and do not want to be built upon the foundation of the apostolic doctrines. Some, though they stand by the servants of God, are often offended with them in most trivial matters. If you are thus offended, remember, you are offended with the foundation stone. And if you are offended or removed from the foundation stone, your life can never be built up. How can a building be built without the foundation stone? This is the reason why believers who often get offended with servants of God do not prosper in their spiritual life. Therefore, dear child of God, decide to stand with the servants of God, forgiving and forgetting all the grieving factors. Esteem them very highly in love for their work's sake. 1 Thessalonians chapter 5, verse 13. If you do so, the Lord will start a new life in you, and in the long run, you will be found as New Jerusalem, the bride of Christ. துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே சேர்த்திடவே பூவில் சீர்பல
சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேய்த்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே